So hi friends, welcome back to my channel. நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 6ங்க. ஸோ பார்ட் 6ல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் தாங்க பார்த்துருப்போம். ஸோ சன்ரைஸும் சன்செட்டும் பார்த்துருப்போம். ஸோ ரெண்டு வீடியோ தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்செட் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ். ஸோ சன்ரைஸ் ஆகும் தெரியாது, பட் அந்த வியூ அந்த வெளிச்சம் மட்டும் தான் தெரியுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கடைசி பார்ட், பயப்படாதீங்க. இதோட வர்க்கால சீரிஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட வர்க்கால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 சீரிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வர்க்காலோட கடைசி சீரிஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெவலப்ட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட் தாங்க பார்க்க போய்ட்டுருக்கோம். ஸோ சன்செட் பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்காலாவில் கிளிஃப்லன்னு பார்க்காம ஸோ நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிளிஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வேணாம் அப்படின்ட்டு நம்ம அந்த எடாவா பீச் இருக்குல்ல, ஸோ அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சன்செட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குமா. ஸோ அதனால் அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயும் கிளிஃப் தானா. ஸோ வியூ சூப்பராக இருக்கும்னால அங்கே தான் போயிட்டுருக்கேன். பெட்ரோல் வேறு இல்லை, பிளிங்க் ஆகுது. நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ ஃபியூல் இருக்காம ரொம்ப இருந்துச்சு. இப்போ என்னென்னா பிளிங்க் ஆகுது. ஸோ 3 கிலோமீட்டர் 7 மினிட்ஸில் போயிடலாம். பெட்ரோல் வேறு போடணும். இது பங்க் எங்கே இருக்கும், அதுவும் ஸ்பீடு பெட்ரோல் இருக்கிற பங்கே தான் தேடணும். அதாங்க பிரச்சனை. ஒரு 2-3 மணி நேரம் தூங்கி அப்புறம் தான் பரவாயில்ல. சோப்பா இல்லைன்னா அப்படியே கண்ணு இருட்டிக்கிட்டே வருது. ஏதோ எடாவா 1.5 கிலோமீட்டர்ஸ். டக்குன்னு போயிடணும். சன்செட் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ இவ்வளோலாம் இருக்கிறதே சன்செட் தான். இல்லைன்னா மறுபடியும் கிளம்பி இன்றைக்கே ஊருக்கு போயிடுவேன். இப்போ கோயம்புத்தூர் போயிருந்துருப்பேங்க. ஸோ சன்செட் பார்த்துடலாங்கிறதுனால தான் இருக்கேன். ஐயோ, இது பீச்சுக்கு தான் போகுதா, எங்கேயாவது தேவையான சுத்த வைக்க போகுது. அது ஒரு பயமாக வேறு இருக்குது. காலையில் வந்து அதே இதுதான் நினைக்கிறேன். ஸோ காலையில் வந்து அதே ரூட்டு தாங்க, பிரச்சனை இல்லை. எங்கேயும் லெஃப்ட்டு. நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஊருப்பட்ட கூட்டம் இருக்கு. பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ண இவ்வளோ கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இருக்குது கூட்டம். பார்க்க முடியல.
பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே சன்செட் பார்த்தாச்சு கிளம்புவாங்க. வர்க்காலில் பார்த்தீங்கன்னா சன்செட் மட்டும் தாங்க பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் கன்னியாகுமரி போகும்போது தான் செமையாக இருந்துச்சு. ஏன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சன்செட் பாயிண்ட் இருக்குது, சன்ரைஸ் பாயிண்ட் ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ நான் வர்க்கால வெறும் சன்செட் மட்டும் தாங்க பார்க்க முடியும். இன்னும் 600 மீட்டர்ஸ். இது வச்சு நான் இப்போ வர்க்காலால் போகாத கட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே சந்து முந்தாக போயிட்டுருக்கு. ஸோ இங்கே டக்குன்னு வியூ பார்த்துட்டு கிளம்புறதாங்க. நேராக அடுத்த ஸ்டாப் கோயம்புத்தூர் தான். நான் ஒருத்தர் தான் வந்தே இருக்கேன், யாருக்கும் வரல. ஸோ அப்படியே கிளம்புவோங்க. ஒரு நிமிஷம் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போமா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டிலன்னு கிளம்பி 464 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் வீட்டிலன்னு. இது வரைக்கும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 ஆயிரம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் பெட்ரோல் போடணும். சேம் அதே தான். 6 கிலோமீட்டர் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:30. நல்ல அழகான இடம். எனக்கு வர்க்காலை விட இந்த இடம் தாங்க பிடிச்சிருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 2 அங்கிள் அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அவர் வண்டி என்ன இது எப்படி கோயம்புத்தூர்னு தனியாக தான் வந்தீங்களா அப்படின்னு. ஆமாம் அங்கிள், சோலோ ரைடு தான் அப்படின்ட்டு. போகிறதுக்கு மனசே இல்லை, பட் எங்கேயவா இருக்க முடியும். பசங்களை இன்னைக்கு நான் பார்த்துட்டு அதனால் பாய் காமிச்சிட்டு. ஸோ வீடியோ பார்த்து முடிச்சுப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 6. ஸோ இதோட முடிஞ்சுங்க. ஸோ சன்செட் பார்த்தீங்கன்னா அழகான இது. நீங்கள் வர்க்காலா போனீங்கன்னா தயவு செஞ்சு சன்செட் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்கே ஏதோ சன்செட் மட்டும் எங்கே நம்ம வர்க்காலா கிளிஃப்லனோ இப்போ நான் போன இடத்துலனோ. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சன்செட் மட்டும் பார்த்துருக்கேன். நான் சீட்டும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபஸ்ட் எங்கே போனேன், செகண்ட் எங்கே போனேன் அது கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அந்த பிரகாரம் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டேப்லெட் அப்புறம் பைக் மார்பிக்ஸ் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் ஃபாலோ பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அதர் ஸ்டேட் ரைட்ஸ் தான் இருக்குது. எல்லாமே நார்த் இந்தியா ரைடு தான் இருக்குது. ஸோ பிளான் பண்ணிக்கே கூடிய சீக்கிரங்கள்லாம் போயிடுவேன். ஸோ அந்த வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா அந்த வீடியோலுமே வந்துடுவேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்க மறந்துடாதீங்க. டூ வீலர் வரும்போது கண்டிப்பாக மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.